Dear students, in this video we have to see the topic introduction. Okay va, for term 2 first lesson numbers. Okay va, numbers la introduction first paakalam. In the first term we have learned about the natural numbers and the whole numbers. Okay va, natural numbers and whole numbers பத்திட்டு நம்ம learn பண்ணிருக்கோம். Now we are going to learn about special numbers, namely prime and composite. Okay va, prime numbeரும் composite number என்ன number, இது வந்து special numbers. இத பத்தி நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். The rules for test of divisibility by of numbers and also about the HCF and the LCM of numbers. Okay va, HCF and LCM, prime number composite numbers பார்க்குறோம். அதோட rules, divisibility இத பத்தி பார்க்க போறோம். HCF and LCM பத்தி இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். Mathematics alive, numbers in real life. ஓகேவா, ரியல் லைஃப்ல நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பிக்சரில் யூஸ் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் ஆஸ் அ ப்ரொடெக்டிங் கீ ஃபார் த டேட்டாபேஸ் ஆஃப் அன் organization. Large composite numbers are formed as a product of two large prime numbers. இங்கே வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நம்ம நம்பர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் பேங்கிங்கில் அண்ட் ஒரு மொபைல் கூட நம்ம வந்துட்டு சம் பாஸ்வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அங்கே நம்பர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த ரோடை வந்துட்டு ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஹெச்எஸ்எஃப் இந்த டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே பாருங்கள், நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன, காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். திங்க் அபவுட் த சிச்சுவேஷன். த டீச்சர்ஸ் கேவ் 5 buttons டு அன்பு செல்வன் அண்ட் 6 buttons டு கயல்விழி. ஓகேவா, 5 button வந்துட்டு அன்பு செல்வன்ட்ட, 6 button கயல்விழி கிட்ட கொடுக்குறாங்க. அண்ட் ஆஸ்க்டு them டு அரேஞ்ச் த buttons in all possible rows in such a way that the number of buttons in each row is equal. ஈக்குவலாக வர மாதிரி ரோஸும் காலம்ஸும் ஈக்குவலாக வர மாதிரி எவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. they did it in a different way as shown below. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க, அன்பு செல்வன் வந்துட்டு 5 buttons இருக்குது. பை அரேஞ்சிங் 5 buttons in a row he gets 1 row. 5 button 1 ரோவில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. 1 into 5 equal to 5. 1 row into 5 buttons, 5 columns வச்சுக்கலாம். ஓகேவா, அதான் இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வே அரேஞ்ச் பண்ணுறாங்க. 1 button இன் ஈச் ரோ, ஒரு ரோக்கு ஒரு பட்டன்னு 5 button வந்துட்டு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க. 5 into 1 equal to 5. இந்த மாதிரி 2 waysல வந்துட்டு ரைட் பண்ணியிருக்காங்க. he realized that 5 buttons can be arranged in only 2 rectangular ways. ஓகேவா, 2 waysல தான் 5 button அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. hence the only factors of 5 or 5 வந்துட்டு அதோட 5ஓட ஃபேக்டர் என்ன, 1 and 5 நம்பர்ஸ் ஆஃப் ரோஸ். இதில் வந்து 1 and 5 அப்படிங்கிறது நம்பர்ஸ் ஆஃப் ரோஸ். 5ஓட ஃபேக்டர்ஸ் என்ன, 1ம் 5ம் மட்டும்தான். 1ஆல் 5 மல்டிபிள் பண்ணால் 5. இப்போது எந்த 2 நம்பரால் மல்டிபிள் பண்ணால் அந்த சேம் 5 நம்பர்ஸ் கிடைக்கும். 1ஐயும் 5ஐயும் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் அதோட ஃபேக்டர்ஸ். ஓகேவா, கயல்விழியோட வே பாருங்கள், அவகிட்ட 6 buttons இருக்குது. 6 buttons எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 into 6, நெக்ஸ்ட்டு 2 into 3, நெக்ஸ்ட்டு 3 into 2 அண்டு 6 into 1. ஓகேவா, இவ்வளோ வேஸில் 4 வேஸில் அவங்க வந்துட்டு இந்த 6 buttons வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க இதுலேருந்து என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா, 6 buttons கேன் பி அரேஞ்ச் இன் 4 rectangular ways. 4 rectangular waysல அரேஞ்ச் பண்ண முடியும். hence the factors of 6 வந்துட்டு இதோட ஃபேக்டர், 6ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1, 2, 3 and 6 நம்பர் ஆஃப் ரோஸ் இதில். ஓகேவா, இதுதான். இப்போ 6 வந்துட்டு இதெல்லாம் இந்த 1 into 6 மல்டிபிள் பண்ணாலும் 6, 2 into 3 6, 3 into 2வும் 6 தான். அண்ட் 6 into 1ஓட
6 தான். ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் 6ஓட ஃபேக்டர்ஸ் என்ன 4 நம்பர்ஸ் இருக்குது 1 2 3 and 4 ஓகேவா. இதுதான் ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸை நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட்டு 5th படிச்சிருக்கீங்க ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் மேக் டிஃப்ரெண்ட் ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் யூஸிங் 1 பட்டன். இது வந்து உங்களோட ஒர்க் ஓகேவா, புக் ஒர்க் ஓகேவா. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெக்டாங்குலர் அதாவது 1 பட்டன் 2 பட்டன் அண்ட் 3 பட்டன் எக்ஸெட்ரா 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா. நீங்கள் 1க்கு நேராக அவங்க கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு என்ன கிடைக்கும் 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 1 தான் கிடைக்கும். ஸோ 1 தான் வரும் ஓகேவா. 2க்கு வந்து அவங்களே பாசிபிள் வேஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள் 1 into 2 2 into 1 அதோட ஃபேக்டர்ஸும் ரைட் பண்ணியிருக்காங்க 1ம் 2ம் தான் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எத்தனை ஃபேக்டர்ஸ் 2 தான் இருக்குது. அதே மாதிரி 3க்கு நீங்கள் ரைட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் அப் டு 10 வரைக்கும் உங்களை ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. நீங்கள் அது உங்களோட இதில் பண்ணிக்கோங்க. இதில் புக்கில் இருக்க 3க்கு பண்ணுங்கள். 3க்கு அப்புறம் உங்களுக்கு 10க்கும் மேலே ஏதாவது ஒரு நம்பர் எடுத்து 5 or 6 ஏதாவது ஒரு நம்பர் ரைட் பண்ணி அந்த பாக்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. 10க்கும் அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துட்டாங்க, பாசிபிள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதோட ஃபேக்டர்ஸும் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸும் ரைட் பண்ணணும் ஓகேவா. ஓகே நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த டேபிள் வி கன்க்ளூட் தட் இந்த டேபிள்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா a natural numbers greater than 1 having only 2 factors namely 1 and the number itself. இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அந்த நம்பருக்கு கண்டிப்பாக 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதாவது ஒன்றும் அதே நம்பரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபேக்டராக இருக்கும் 1ம் அந்த நம்பரும் அதோட ஃபேக்டராக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. அதாவது கிரேட்டர் தென் 1ஆக இருந்ததுன்னா 2க்கு 1க்கு 1 தான் அதுக்கு வராது. 2 3 1 விட அதிகமாக இருக்கிற எல்லா நம்பருக்கும் ஃபேக்டர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும்னா 1ம் நீங்கள் நம்ம சூஸ் பண்ணுற அந்த நம்பராகவும் இருக்கும் ஓகேவா. ப்ரைம் நம்பர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 2 எடுத்திருக்காங்க 1 into 2 இஸ் அ ப்ரைம் நம்பர் ஆஸ் இஸ் 1 13 எடுத்துக்கிட்டோம்னாலும் 1 into 13 1ம் 13ம் அந்த நம்பரோட ஃபேக்டர்ஸாக இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் நெக்ஸ்ட் பாயிண்ட் a natural number having more than 2 factors is called a composite number ஓகேவா. காம்போசிட் நம்பர் என்னன்னா a natural number having more than 2 factors 2 ஃபேக்டர்ஸை விட அதிகமாக இருக்கிறது நம்ம காம்போசிட் நம்பர் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 15 எடுத்துக்கிறாங்க 15 இஸ் அ காம்போசிட் நம்பர். 15 வந்துட்டு 1 into 3 into 5 அதாவது 2க்கு மேலே நிறையா ஃபேக்டர்ஸ் இருந்ததுன்னா அது வந்து காம்போசிட் நம்பர். 2 ஃபேக்டர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது ப்ரைம் நம்பர்ஸ் ஓகேவா. இப்போ ப்ரைம் நம்பர்னால் என்ன காம்போசிட் நம்பர்ஸ்னால் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிட்டு இருந்துருப்பீங்க ஓகே. Do you know பாருங்க a number is a perfect number if the sum of its factors other than the given number gives the same number. For example கொடுத்துருக்காங்க 6 is a perfect number since adding the factors of 6ஓட factors add பண்ணோம்னா நம்மளுக்கு 6 கிடைக்கும். அப்படி இருக்கிற நம்பரை தான் நம்ம பர்ஃபெக்ட் நம்பர் அப்படி சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே நாட் பர்ஃபெக்ட் ஓகேவா. ஆக்டிவிட்டி பாருங்கள் இது உங்களோட just activity. List out the prime and composite numbers represent by the dates in the month October monthல prime numbers composite numbers வந்துட்டு prime நம்பரையும் composite நம்பரையும் list out பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. Second one, generate a few composite numbers of product of 2 or more natural numbers and classify the numbers 34, 57, 71, 93, 101 and 111 and 291 as prime or composite. இந்த நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா அப்படின்னு உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஜஸ்ட் உங்களோட ஆக்டிவிட்டி ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ஃபைண்டிங் த ப்ரைம் நம்பர்ஸ் பை sieve of orthogonality மெத்தட் ஓகேவா. ப்ரைம் நம்பர்ஸை sieve of ஃபைண்ட் பண்ணுறோம். ப்ரைம் நம்பர்ஸை எந்த மெத்தட்னா sieve of orthogonality மெத்தட் ஓகேவா. இந்த மெத்தட் இருக்குது. இந்த மெத்தட்லேருந்து நம்ம ப்ரைம் நம்பர்ஸை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பாருங்கள் sieve of orthogonality is a simple method of elimination by which we can easily find the prime numbers up to a given number. ஒரு given நம்பர்லேருந்து ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம் ஓகேவா ப்ரைம் நம்பரை. திஸ் மெத்தட் கேன் பி எ கிரேக் மேத்தமெட்டிஷியன். அவர் வந்து கிரேக் மேத்தமெட்டிஷியன் அவரோட நேம் தான் எர்த்தோதனஸ் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா ஓகேவா. ஃபாலோஸும் சிம்பிள் ஸ்டெப்பை வச்சு நம்ம எப்படி லிஸ்ட் பண்ணலாம்
அதாவது ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 பாருங்கள். Create 10 rows and 10 columns and write the numbers from 1 to 10 in the first row, 11 to 20 in the second row, and continue the same 91 to 10th 100 in the 10th row. ஃபஸ்ட்டு அவங்க ஒரு பாக்ஸை இந்த மாதிரி கீழே பாருங்கள், இந்த மாதிரி சி ஆஃப் எர்த்தோத்தனஸ் இருக்குது பாருங்கள். 1 to 10 வந்து ஃபஸ்ட் ரோலையும் 11 to 20 செகண்ட் ரோலையும் இந்த மாதிரி 91 அப் டு 100 வரைக்கும் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸ்டெப் 2 பாருங்கள். ஸ்டெப் 2 leave 1 as in is neither prime nor composite. ஓகேவா? 1 வந்துட்டு ப்ரைம்னும் சொல்ல முடியாது, காம்போசிட் சொல்லணும், அதனால் அதை லீவ் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸ்டார்ட் வித் த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் 2. அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். என்சர்க்கிள் அண்ட் கலர் 2 அண்ட் கிராஸ் அவுட் அதர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா 2வை மட்டும் சர்க்கிள் கலர் பண்ணிக்கிட்டு ரிமைனிங் இருக்கிற என்சர்க்கிள் தயர் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எல்லாமே நம்ம அந்த கிரிட்லேருந்து கிராஸ் அவுட் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 3 பாருங்கள். நவ் டேக் த நெக்ஸ்ட்டு ப்ரைம் 3. நெக்ஸ்ட்டு ப்ரைம் வந்து 3ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். அந்த நம்பரை சர்க்கிள் பண்ணிவிட்டு அண்ட் தென் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 எல்லாமே கிராஸ் அவுட் பண்ணிடுறோம். அதே மாதிரி 4 இஸ் கிராஸ்ட் அவுட் ஆல்ரெடி, ஏன்னா ஆல்ரெடி 2வோட மல்டிப்புளாக இருக்கும், அதனால் நம்ம 4 ஆல்ரெடி கிராஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ரைம் வந்துட்டு 5 சர்க்கிள் பண்ணிவிட்டு அதில் 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே 5 தவிர மற்ற 5ஓட மல்டிபிள்ஸ் எல்லாமே நம்ம கிராஸ் அவுட் பண்ணிடுவோம். ஸ்டெப் 5 பாருங்கள். கீப் டூயிங் திஸ் ஃபார் 2 more prime 7. இதே மாதிரி 7 எடுத்துக்கிறோம், 11 இது ரெண்டுமே இருக்கிறது அது ஒரு ப்ரைம் நம்பர். ஓகே, the above steps are carried out to find prime numbers up to 100 வரைக்கும் நம்மளுக்கு ப்ரைம் நம்பர்ஸ் இதுலேருந்து கிடச்சிரும். ஓகேவா? நம்ம மேலே இருக்க ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு என்னென்ன நம்பர்ஸ் எல்லாம் சர்க்கிள் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்மளோட ப்ரைம் நம்பர். கிராஸ் அவுட் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த பாருங்கள். ஃப்ரம் த சி ஆஃப் எர்த்தோத்தனஸ் we observe that இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்னா the crossed out numbers are composite number. க்ராஸ் பண்ண நம்பர்ஸ் எல்லாமே காம்போசிட் நம்பர்ஸ். அண்ட் த கலர்டு நம்பர்ஸ், அதாவது சர்க்கிளில் கலர் பண்ணியிருக்க நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். ஓகே, த டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம்ஸ் அப் டு 100க்குள்ளே எவ்வளோ ப்ரைம் இருக்குன்னா 25 வந்துட்டு ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த ஒன்லி ப்ரைம் நம்பர் that end with 5 is 5. ஓகேவா? 5ஓட ப்ரைம் நம்பர் 5 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஒன்லி 5. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸ்ப்ரெஸிங் a number as the sum of prime numbers. இந்த sum of prime numbers-ஐ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன நம்பர் கிடைக்கும் பாருங்கள். Any number greater than 3 can always be expressed as the sum of 2 or more prime numbers. Let us illustrate this in the following example. வந்து நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் சொல்கிறாங்க. பாருங்கள். எக்ஸ்பிரஸ் 42 and 100 as the sum of 2 consecutive prime. 2 ப்ரைமை வந்துட்டு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த 42 கிடைக்கணும், 100 கிடைக்கணும். அந்த மாதிரி 2 ப்ரைம் நம்பராக மேக் பண்ணணும். இப்போ 42 எடுத்துக்கிறோம். 19ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், 23ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். இந்த 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 42 அப்படிங்கிற ஒரு காம்போசிட் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி 100 அப்படிங்கிறது ஒரு காம்போசிட் நம்பர். 100 எப்படி மேக் பண்ணணும்னா 2 கான்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர். 47 அது ஒரு ப்ரைம் நம்பர், 53 ஒரு ப்ரைம் நம்பர். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 100 அப்படிங்கிற ஒரு காம்போசிட் நம்பர் கிடைக்கும். அதே மாதிரி தான் 31க்கும் 55க்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 ஆட் ப்ரைம், 3 ப்ரைம்ஸ் ஆட் ப்ரைம்ஸை யூஸ் பண்ணி செகண்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கிற 3 நம்பர்ஸுமே ஆட் ப்ரைம் நம்பர்ஸ், இந்த பக்கம் 31 அப்படிங்கிறது வந்துட்டு காம்போசிட் நம்பர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ட்ரை திஸ் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி உங்களோட புக் ட்ரை திஸ் ஜஸ்ட்டு ரஃப் நோட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? எக்ஸ்பிரஸ் 68 and 128 இது வந்துட்டு 2 கான்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பரால் மேக் பண்ணணும் இந்த நம்பரை. அதுக்கப்புறம் 79 and 104 3 ப்ரைம் நம்பரால் ஆட் பண்ணணும். இது உங்களோட ட்ரை திஸ், உங்களோட ஹோம் ஒர்க். ஓகேவா? ரஃப் நோட்டில் பண்ணுங்கள் அதை. ஓகே, நெக்ஸ்ட்டு ட்வின் ப்ரைம்ஸ்.
twin prime. The pair of prime numbers whose difference is 2 is called twin primes. ஓகேவா, ஒரு pair of prime numbers எடுத்துக்கிறோம், அதோட difference வந்து 2 வந்தது அப்படின்னா அது வந்து twin primes அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 5 7 இது வந்து ஒரு பேர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். இதோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு அதாவது ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 7ஐயும் 5ஐயும் சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஸோ 2 கிடைக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம், ட்வின் ப்ரைம்ஸ். அப்போது 5,7 அப்படிங்கிறது ஒரு ட்வின் ப்ரைம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 17,19 17ம் ஒரு ப்ரைம் நம்பர், 19ம் ஒரு ப்ரைம் நம்பர், இதோட டிஃபரன்ஸ் 2, இதுவும் ஒரு ஆல்சோ எ ட்வின் ப்ரைம்ஸ். Try to find a few more twin primes pairs. இங்கே வேறு ஏதாவது twin prime pairs வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, அதே மாதிரி பாருங்கள் do you know இருக்குது, if 3 successive prime numbers differ by 2 then the prime numbers for a prime triplet அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, 3 numbers எடுத்துகிட்டு அதோட டிஃபரன்ஸ் 2 கிடச்சிது அப்படின்னா இது வந்து prime ட்ரிப்ளெட்ஸு சொல்லுவோம். the only prime triplets வந்துட்டு 3 5 7 இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இது ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஃபார் டெஸ்ட் ஆஃப் டிவிசிபிலிட்டி ஆஃப் நம்பர்ஸ். டிவிசிபிலிட்டி நம்பர் வந்துட்டு டிவிசிபிலிட்டி பண்ணுறோம், இதோட ரூல்ஸும் சம் இருக்குது, அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, சப்போஸ் தட் யூ ஆர் ஆஸ்க்டு டு சிம்பிளிஃபை எ ஃப்ராக்ஷன் say 126 divided by 216. Since the numbers are relatively bigger, இது வந்து bigger நம்பராக இருக்குது, that task is not easy. இந்த task வந்து சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் பண்ண முடியாது. Observe that these numbers are not only divisible by 2 and 9. இது வந்து 2ஆலையும் 9ஆலையும் டிவிசிபிள் பண்ண முடியும் எக்ஸாக்ட்லி, பட் பை அதர் நம்பர்ஸ் டூ. how do we know that 2 and 9 are factors of 1? எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது 2ம் 9ம் வந்து ஃபேக்டர்ஸ் இந்த நம்பருக்கு, இந்த பிக் நம்பருக்கு அப்படின்னு தெரியல. ஓகே, we are going to see divisibility test. divisibility test எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இது வந்து இந்த நம்பரால் டிவைட் ஆகும் கம்ப்ளீட்டாக, ரிமைனிங் இல்லாமல் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். in this section we are some rules இருக்குது that will improve your mental math skills for such determination. இது வந்து நம்மளோட மென்டல் மேத்ஸ் ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். இந்த divisibility டெஸ்ட்டெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படின்னா. Okay, divisibility test in common are useful in prime factorization of a number. Also, it is fun to find whether any large number is exactly divisible by 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 and 11. இந்த நம்பருக்கு and more இது வரைக்கும் by சிம்பிள் அப்சர்விங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த நம்பரால் கம்ப்ளீட்டாக இதாகும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, எக்ஸாமினிங் அண்ட் பெர்ஃபார்மிங் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் வித் த டிஜிட்ஸ் ஆஃப் த கிவன் நம்பர் and not by doing the actual division. Curious to know, then remember the following interesting rules and have fun, as divisibility by 2, 3 and 5 gain importance in the prime factorization of a number. We will define the rules for them first. ஃபஸ்ட்டு இந்த ரூல்ஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். 2 இப்போ டிவிசிபிள் பை 2னா அதோட ரூல்ஸை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த நம்பர் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிக் நம்பராக இருந்தாலும் அது 2ஆல் டிவைட் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாங்கிறத நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அதுக்கு நம்ம அந்த ரூல்ஸை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிவிசிபிலிட்டி பை 2. A number is divisible by 2 if its ones place is any one of the even numbers. அதாவது இப்போ ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகும்னா அதோட ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன நம்பர்ஸாக இருக்கும், 0, 2, 4, 6 ஆர் 8 இந்த நம்பரில் கம்ப்ளீட் ஆகும். அதாவது ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட், லாஸ்ட் நம்பர், ஒரு நம்பரோட லாஸ்ட் நம்பர் அதுதான் ஒன்ஸ் பிளேஸ் டிஜிட். ஓகேவா, அந்த ஒன்ஸ் பிளேஸ் வந்துட்டு 0, 2, 4,
6 ஆர் 8 இப்படி இருந்ததுன்னா அது வந்து கண்டிப்பாக 2வால் டிவிசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரு பிக் நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்மளோட இந்த நம்பரோட ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் என்ன 8. அப்போ இது வந்து கண்டிப்பாக டிவிசிபிள் பை 2 இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள் 7 இருக்குது லாஸ்ட்டாக, அதாவது ஒன்ஸ் பிளேஸ் நம்பர் வந்து 7. இது வந்து நாட் டிவிசிபிள் பை 2. இப்படி தான் நம்ம 2வால் இந்த நம்பர் டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஈஸியாக. நெக்ஸ்ட்டு வந்து டிவிசிபிலிட்டி பை 3. 3ஆல் எப்படி டிவிசிபிள் ஆகும், என்னென்ன நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். டிவிசிபிலிட்டி ஆஃப் அ நம்பர் பை 3 இஸ் இன்ட்ரெஸ்டிங். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். We can find that 96 is divisible by 3. 96 வந்துட்டு divisible 3ஆல் divisible ஆகுமா? Here note that the sum of the digit, இப்போது 96னா 9, இது 2 டிஜிட்டையும் சம் பண்ணோம்னா 15 கிடைக்கும். is also divisible by 3. இதுவும் 15ம் வந்து 3ஆல் divisible ஆகும். ஈவன் 15 எடுத்துட்டோம், இங்கேயும் 2 டிஜிட் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு 15. அந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணோம்னா 6 கிடைக்கும். இது 6 is also divisible by 3. This is called iterative or repeated addition சொல்லலாம். ஓகேவா? 1 டிஜிட்டாக கிடைக்கிற வரைக்கும் நம்ம 2 டிஜிட்டை அந்த டிஜிட்ஸை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு இது ரிப்பீட்டட் அடிஷன் அப்படின்னு சொல்லலாம். A number is divisible by 3 if the sum of digits is divisible by 3. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. அந்த டிஜிட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆட் பண்ணுற சம்மு வந்துட்டு நம்மளுக்கு 3ஆல் டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இஸ் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு கேட்குறாங்க. இது டிவிசிபிள் ஆகுமா 3ஆல்? அப்போ நம்ம அந்த 6 டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுறோம், 21ன்னு கிடைக்கும். அந்த 21ம் 2 டிஜிட் நம்பர் தான், அதையும் சிங்கிள் டிஜிட்காக மாற்றணும்னா 2 + 1, அப்போ 3 தான் கிடைக்குது. 3 இஸ் அ டிவிசிபிள் பை 3. 3ங்கிறது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ அந்த பிக் நம்பரும் கம்ப்ளீட்டாக 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 more எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகுமா ஆகாதா அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 3. டிவிசிபிள் பை 3 பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 5 பார்க்குறோம். 5 வந்து அப்சர்வ் த மல்டிபிள்ஸ் ஆஃப் 5. 5 வந்து கண்டிப்பாக நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். 5, 10 அதோட மல்டிபிள்ஸாக வர நம்பர்ஸ் எல்லாமே 5ஆல் மல்டிபிள் ஆகும். அதாவது எண்டிங் நம்பர் வந்துட்டு 0வோ 5ஓ இருந்தது அப்படின்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகும். அதாவது லாஸ்ட் நம்பர் எண்டோட நம்பர் வந்து 5, 0 கிடச்சிதுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக டிவிசிபிள் பை 5. பாருங்கள், என் நம்பர் இதோட டெஃபினிஷன் என்னென்னா, என் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 5. ஒரு நம்பர் எப்போ டிவிசிபிள் ஆகும் 5ஆலனா, இட்ஸ் ஒன்ஸ் பிளேஸ் வந்துட்டு 0, எய்தர் 0 ஆர் 5. ஓகேவா? ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0வாகவும் 5ஆகவும் இருந்ததுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 5, கண்டிப்பாக அது 5ஆல் டிவிசிபிள் ஆகும். செகண்ட் நம்பரில் லாஸ்ட் நம்பர் பாருங்கள் 0, இதுவும் கண்டிப்பாக 5ஆல் டிவிசிபிள் ஆகும். ஓகே, ட்ரை திஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் உங்களோட ஹோம் ஒர்க்காக எடுத்துக்கோங்க, ரஃப் நோட்டில் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிவிசிபிள் பை 4 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2, 3, 5 பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டிவிசிபிள் பை 4. A number is divisible by 4 if the last 2 numbers of the given number is divisible by 4. லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிறோம், அது வந்து 4ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 4ஆல் டிவிசிபிள் ஆகும். நோட் தட் இஃப் த லாஸ்ட் 2 digits of a number are 0 then also is divisible by 4. 0வாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக 4ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் 2 நம்பர், அதாவது ஒன்ஸ் பிளேஸும் டென்ஸ் பிளேஸ், லாஸ்ட் ஒரு நம்பரோட லாஸ்ட் 2 நம்பர் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் 2 நம்பர் 28, அது கண்டிப்பாக 4ஆல் டிவிசிபிள் ஆகும். அப்போ அந்த நம்பர் ஹோல் நம்பரும் 4ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 92 லாஸ்ட் 2 நம்பர், அதுவும் கண்டிப்பாக 4ஆல் டிவிசிபிள் ஆகும். நெக்ஸ்ட்டு 0 கொடுத்துருக்காங்க பாருங்கள் 20, அதுவும் கண்டிப்பாக 4ஆல் டிவிசிபிள் ஆகும். இதுதான் இந்த ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு divisible by 6. A number is divisible by 6 if it is divisible by both 2 and 3. 6 வந்து எப்படி டிவிசிபிள்னா 2ஆலையும் 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா அந்த நம்பர் கண்டிப்பாக 6ஆல் டிவிசிபிள் ஆகும். நம்ம 2க்கும் 3க்கும் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு divisible by 3, divisibility by 3, 8.
A number is divisible by 8 if the last 3 digits of the given number is divisible by 8. அதாவது லாஸ்ட் 3 டிஜிட் நம்பர் எடுத்துகிட்டு அதை 8ஆல் டிவிசிபிள் பண்ணனா அந்த ஹோல் நம்பரும் 8ஆல் டிவிசிபிள் ஆகும். இன்னொரு நோட் தட் இஃப் த லாஸ்ட் 3 digits ஆஃப் அஸ் நம்பர்ஸ் ஆர் 0, லாஸ்ட் 3 டிஜிட்டும் 0வாக இருந்ததுன்னா அதுவும் கண்டிப்பாக 8ஆல் டிவிசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 9, divisibility by 9. A number is divisible by 9 if the sum of its digits is divisible by 9. ஓகேவா, அந்த டிஜிட்ஸோட சம்மை வந்து ஆட் பண்ணி அது வந்து அதோட ஆன்சரும் 9ஆல் டிவிசிபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு divisibility by 10. A number is divisible by 10 if its ones place is only 0. ஒன்ஸ் பிளேஸ் வந்து 0வாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக 10ஆல் டிவிசிபிள் ஆகும். Next, divisibility by 11. A number is divisible by 11 if the difference between the sum of alternative digits of the numbers is either 0 or divisible by 11. இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் இதுவும் ஈஸி தான். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் தி நம்பர் 2 2 5 6 7 9 5 இருக்குது. ஆல்டர்னேட் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் பிளேஸ் ரெட் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரெட் கலர்ஸை தனியாக ஆட் பண்ணணும். ப்ளூ கலர்ஸில் கொடுத்துருக்கிறது ஆல்டர்னேட் டிஜிட்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது நாங்கள் கலர் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 2 ஃபஸ்ட்டு 2 கலர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். 2 + 6 + 9 ப்ளூ கலர்ஸை. நெக்ஸ்ட்டு ரெட் கலர்ஸ் ஆட் பண்ணுறோம். 5 + 7 + 5 இது ரெண்டையும் ஆட் பண்ணி இதோட டிஃபரன்ஸ் வந்துட்டு 0 கிடச்சிது அப்படின்னா இது வந்து 11ஆல் கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. 68 அப்படிங்கிறது 2ஆல் டிவைட் ஆகுமா பார்த்துட்டு எஸ்னா எஸ்ன்னு ரைட் பண்ணணும், நோனா நோன்னு ரைட் பண்ணணும். ஓகேவா, அதே நம்பர் 2ஆல் பண்ண முடியுமா, 3ஆல் பண்ண முடியுமா, 4ஆல் பண்ண முடியுமான்னு கேட்டு 11 வரைக்கும் கேட்டிருக்காங்க. நம்ம இப்போது டிவிசிபிலிட்டிஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த ஆக்டிவிட்டியோட இந்த டேபிளை நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். இது உங்களோட ஹோம் ஒர்க். ஓகேவா, ஓகே, அவர் கிளாஸ் இஸ் ஓவர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.